கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ் ஆஃப். தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறோம். இந்த அருமையான தருணத்திலே நல்லதொரு செய்தியை வத்தலக்குண்டு கிறிஸ்துவின் சபை ஊழியர் அர்ஜுனன் அவர்கள் இந்த அருமையான தருணத்திலே கொடுப்பார்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையிலே 5 நிலைத்திருங்கள். 5 காரியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதின கடிதத்தில் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே இந்த காரியங்களை குறித்து தெளிவாக எழுதியிருக்கின்றார். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று 13வது வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். Watch ye, stand fast in the faith, quit you like men, be strong. இந்த காரியத்திலே நாம் நிலைத்திருக்கும் போது தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் விழித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஜெபிக்கும்படியாக கடந்து சென்றார்கள் சீசர்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 38வது வசனம். அங்கே இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். The spirit truly is ready, but the flesh is weak. ஆவி நன்றாக இருக்கிறது, ஆனால் மாமிசம் பலவீனம் உள்ளதாக இருக்கிறது, தூக்கம் வருகிறது. நாம் கூட சில சமயத்தில் வேலை செய்து டயர்டாகி விடுகிறோம். சபையில் கூட சில சமயம் போய் தூங்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அந்த மாமிச பலவீனத்திலே அந்த விதமாக நடைபெறுகிறது. எனவே இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஆவியிலே விழித்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என வேதாகமம் எதிர்பார்க்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். ஏனென்றால் நாம் விழித்திராத பட்சத்திலே சத்துரு நிறைய வேலைகளை செய்து விடுவார். வீட்டிலே கூட அசந்து தூங்கிவிட்டோம், திருடர்கள் திருடி விட்டார்கள் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, நாம் நித்திரை செய்யும்போதுதான் இந்த காரியங்கள் எல்லாமே நடைபெறுகிறது. காவலாளிகள் எதற்கு விழித்திருந்து காவல் காக்கிறார்கள்? ஜாமம் காக்கிறவர்கள் விழித்திருந்து காவல் காக்கிறார்கள். ஆக விழித்திருக்கும் போது பொருட்கள் பத்திரமாக இருக்கும். நித்திரை செய்யும் போது பொருட்கள் எல்லாம் திருடு போய்விடும். எனவே விழித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனுஷர் நித்திரை செய்கையில் சத்ரு என்ன செய்கிறானா, ஆண்டவர் இயேசு விதை விதைக்கிற ஊமையை பற்றி சொல்லும்போது காரியத்திலே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 13வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். சத்துரு இந்த வேலையை செய்கிறான். எப்பொழுது அவன் நித்திரை செய்வான்?
அந்த சமயத்தில் இந்த வேலையை நாம் செய்யலாம். அவன் தூங்குற நேரம் பார்த்து களைகளை விதைக்கின்றான். இன்றைக்கு சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் தேவ ஜனங்கள், ஆனால் சத்துரு களைகளை அந்த இடத்திலே விதைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த இருதயத்திலே நல்ல விதைகள் விதைக்கப்படுகிறது. அதை குறித்து அவர்கள் சிந்திக்காமல் யோசிக்காமல் நித்திரை செய்யும் போது அதற்குள்ளாக களைகள் விதைக்கப்படுகிறது. இந்த களைகளை விதைக்கக்கூடியவன் சத்துரு என வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அதே 1 Corinthians 16:13 நாம் அதை பார்க்கிறோம். விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். விசுவாசிக்கிறோம், ஒரு முறை விசுவாசித்து அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது, அதிலே நிலைத்திருக்க வேண்டும். கடைசி மட்டுமாக ஒரு முறை ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நாம் தைரியமாக போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய விசுவாசமானது சோதிக்கப்படுமா? பேதுரு தனது புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கணும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லுகிறார் என்று பாருங்கள். தங்கம் அது அக்னியினாலே சோதிக்கப்படுகிறது. அது தங்கமா, அது ஒரிஜினலா உரசி பார்க்கிறார்கள், அதை அக்னியிலே புடமிட்டு பார்க்கிறார்கள். ஆக அக்னியானது அந்த பொன்னை சோதிக்கிறது. அதை போல உங்களுடைய விசுவாசம் அந்த பொன்னை காட்டிலும் வெளியேறப்பட்டது உங்களுடைய விசுவாசம். அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது சோதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் சோதனைகள் என்பது வரும். ஆனால் கர்த்தர் ஒருவரையும் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவரே அல்ல. அதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய இச்சையினாலே ஒருவேளை சோதனைகள் நமக்கு வரலாம். அந்த சோதனையிலே நாம் தப்ப வேண்டும். அந்த சோதனை வருகிற சமயத்திலே நாம் விசுவாசத்திலே நிலைத்திருந்து அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இயேசு கிறிஸ்து மகிமையிலே வரப்போகிறார். இந்த சோதனை காலத்துக்கெல்லாம் தப்பி நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு வாடாத ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். அங்கே பரலோகத்தில் இருக்கிறதான ஜீவ விருட்சத்தின் கனி உங்களுக்கு புசிக்க கொடுக்கப்படும். எத்தனை ஆசீர்வாதமான காரியங்கள் என்பதை எண்ணி பாருங்கள். இது யாருக்கு கிடைக்கிறது? விசுவாசத்திலே நிலைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எனவே கொரிந்து சபையாருக்கு பவுல் எழுதும் போது விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று எழுதியிருக்கிறார். மூன்றாவதாக புருஷராய் இருங்கள். அதே 1 Corinthians 16:13 நாம் படிக்கிறோம். புருஷராய் இருங்கள். இந்த புருஷராய் இருங்கள் என்பது அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 13:11 நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். ஆக குழந்தையாகவே நாம் இருந்துடக்கூடாது. கடைசி வரைக்குமாக வளர்ச்சி பாதையிலே நாம் இருக்கிறோம். குழந்தைகள் வாலிப பருவம், நல்ல ஒரு முதிர்ந்த ஒரு பருவம். ஆக வளர்ச்சி பாதையில் இருக்கிற நாம் குழந்தைகளை போலே நாம் இருந்து விடக்கூடாது. குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல நடந்து கொண்டேன். என்னுடைய அந்த இளம் பிராயத்திலே விளையாட்டிலே மிகவும் ஆர்வமாக இருப்பேன். அப்பொழுது 2 வண்டிகளை நான் செய்தேன். என்ன வண்டி என்றால் நுங்கு வண்டி. அதற்கு பேர் நுங்கை சீவி அதனுடைய இருக்கிறதான அந்த 3 கண்களில் இருக்கிறதான அந்த நுங்கை சாப்பிட்டு விட்டு 2 நுங்கு மட்டைகளை இணைத்து அதை ஒரு கவட்டை குச்சியாலே அப்படியே தள்ளிக்கொண்டே போகும். அது ஒரு வண்டி. அப்பொழுது மிகவும் இந்த வண்டி ரொம்ப ஃபேமஸாக இருந்தது.
எங்கேயாவது வீட்டில் கடைக்கு போக சொல்வார்கள் என்றால் அந்த வண்டியை எடுத்துக்கொண்டு தான் போகுது, அது தள்ளிக்கொண்டே போகுது. இது குழந்தையாக இருந்தபோது நான் இந்த காரியத்தை செய்தேன். இப்பொழுது நான் காரிலே டிரைவ் பண்ணக்கூடிய நான் அந்த குழந்தையாக இருந்த பருவத்தில் செய்ததை போல செய்வோம் என்று நான் செய்வேனா? அப்படி நான் செய்வேன் என்றால் பார்க்கிறவர்கள் என்னை பார்த்து கேலி செய்வார்கள் அல்லவா? ஆக குழந்தைக்கேற்றவைகளை இப்பொழுது நான் ஒழித்து விட்டேன். இப்பொழுது நான் புருஷனாக இருக்கின்றேன். இப்பொழுது நான் யார்? ஒரு புருஷன். அதற்குரிய ஒரு தகுதி அம்சத்தை உடையவனாக மாறிவிட்டேன். அதற்கேற்றாற் போல என்னை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இங்கே சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது நான் அப்படி வாழ்வது இல்லை. ஆக நாம் பாலை உண்ணத்தக்கவர்கள் அல்ல. இப்பொழுது விசுவாசத்திலே வளர்ந்தவர்களாக இருக்கிறோம். இன்னும் நாம் பாலை உண்ணத்தக்கவர்களாகவே இருப்போம் என்றால் நாம் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். எனவே புருஷராய் இருங்கள். நல்ல ஒரு திடகாத்திரம் உள்ள ஒரு புருஷனாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள் ஏசாயா தீர்க்கன் மூலமாக அன்றைக்கு சொல்லப்பட்ட காரியம். யாருக்கு என்னை சாயலும் சமூகமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள்? தேவன் கேட்கிறார். வானத்திலும் சரி, பூமியிலும் சரி, தண்ணீரிலும் சரி, அதற்கு ஒப்பாக இருக்கிற யாதொரு விக்கிரகத்தை ஒப்பாக எனக்கு உண்டாக்கவே வேண்டாம், கட்டளையாகவே கொடுத்திருந்தார். எனவே இவர் ஏசாயாவை கொண்டு சொல்லும்போது யாருக்கு என்னை சாயலும் சமூகமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள்? ஒருபோதும் நாம் செய்யவே முடியாது. பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசிலே நிறுத்து தட்டான் உடனே கூலி பொருத்திக் கொள்ளுகிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? மாதாவுக்கு அல்லது சூசையப்பருக்கு ஒரு சிலையை உருவாக்குகிறார்கள். அதை தேவன் ஏற்றுக்கொள்வாரா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த விதமாக ஒரு சிலையை உருவாக்குகிறார்கள். அங்கே பொன்னை கொட்டுகிறார்கள் அல்லது ஒரு வெள்ளியை கொடுக்கிறார்கள். அதனால ஒரு தெய்வத்தை எங்களுக்கு உண்டாக்கி கொடு என்று ஒரு தட்டான இடத்துல கொடுக்கிறார்கள். அவர்கள் அந்த தெய்வத்தை உண்டு பண்ணி கொடுக்கின்றார்கள். அது தெய்வம் ஆகாது. அதை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்கிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை தன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அதை முதல்ல சுமந்துட்டு போனோம். அதுவாக நடந்து போகாது. அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது, வச்ச இடத்துல அப்படியே நிற்கும் அந்த சிலையானது. அது தெய்வமாகுமா? ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை, அது பேசவும் செய்யாது. ஏனென்றால் மனுஷனாலே உருவாக்கப்பட்ட தெய்வம். மனுஷன் தெய்வத்தை உண்டு பண்ண முடியாது ஒருபோதும். தெய்வம்தான் நம்மை உண்டு பண்ணினது. ஒரே தேவன் நம்மை உண்டு பண்ணினார். அதை நாம் ஒருபோதும் நாம் மறந்து போய்விடவே கூடாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை, அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை, அவனை ஒரு ஆபத்திலிருந்து அது விடுவிக்க போவதும் இல்லை. நிறைய இடங்கள் கோயில்களில் தான் நடைபெறுகிறது. கொலைகள், கொள்ளைகள், அவைகள் நின்று பார்த்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அதற்கு பார்வை கிடையாது, அதற்கு கேட்கக்கூடிய செவித்தரணம் கிடையாது. ஏனென்றால் அது மனிதனாலே உண்டு பண்ணக்கூடிய ஒரு விக்கிரகமாக இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டே அன்றைய பேசினார் என்று பார்க்கிறோம். இதை நினைத்து புருஷராயிருங்கள், பாதகரே இதை மனதிலே வையுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. இதெல்லாம் நீங்க நினைத்து புருஷராயிருங்கள். அப்படின்னா சிந்திக்கக்கூடிய ஒரு திறனை பெற்றவன் தான் ஒரு புருஷன். புருஷனான போது நான் இவைகளை ஒழித்து விட்டேன். இன்னும் நம்ம விளையாட்டு பிள்ளைகளாகவே பொம்மைகளை வைத்துக் கொண்டு நாம் விளையாடி கொண்டிருக்க கூடாது என்றதை இங்கே உணர்த்துகிறார். பாதகரே இதை மனதிலே வையுங்கள். அன்பானவர்களே,
வேதாகமம் எதற்காக இவைகளை குறித்து நமக்கு போதிக்கிறது? நாம் எச்சரிப்படைய வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நான்காவதாக அதே 1 கொரிந்தியர் 16:13 வாசிக்கிறோம். திடன் கொள்ளுங்கள். நம்மை பலப்படுத்தக்கூடியவர், திடப்படுத்தக்கூடியவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். தானியேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 16 19 வசனத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்புங்க. அப்போது மனுபுத்திரரின் சாயலாக ஒருவன் என் உதடுகளை தொட்டான். உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தினால் என் முட்டுக்கள் புரண்டன, பலனற்று போனேன். ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனோட பேசக்கூடுவது எப்படி? இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றேன். அப்போது மனுஷரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்றான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். திடப்படுத்துகிறவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மை திடப்படுத்த அறிந்திருக்கிறார், பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை என்னிலே பலன் இல்லை, பலனற்று போனேன், நான் என்ன செய்வது? கிதியோன் கூட அங்கே போரடித்துக் கொண்டிருந்தான். ஒரு தேவ தூதன் அவனை சந்தித்தான். அப்போது கிதியோன் சொல்லுகிறான், எங்கே இஸ்ரவேலரை தேவன் மறந்து விட்டாரே, உனக்கு இருக்கிற நீ பலத்தோட கூட நீ போ என்று அந்த தேவதூதன் அந்த கிதியோனை பார்த்து சொன்னான். அந்த பலத்தோடு கூட அவன் கடந்து சென்று 300 பேராலே மீதியானியரை ஜெயித்தான். தேவன் அவனை பலப்படுத்தினார். பலனற்று போயிருந்த அவன் பலன் அடைந்தான். அதே போல இங்க தானியேல் புஸ்தகத்திலே தானியேல் தீர்க்கன் சொல்லுகிறான், மனுபுத்திரரின் சாயலாக ஒருவன் என் உதடுகளை தொட்டான். அப்போது நான் திறந்து பேசினேன். பேசக்கூடாதவர்கள் பேசக்கூடும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை சந்திக்கும் போது, அவருடைய வல்லமையுள்ள கரம் நம்மை தொடும்போது நாம் முழு பலனை பெற்றுக்கொள்வோம். என்னால் நடக்க முடியவில்லை, நான் என்ன செய்வது? ஒரு வயதான ஒரு தாய் என்னிடத்துல சொன்ன காரியத்தை நான் ஒருபோதும் மறப்பதில்லை. வெளியிலே ஊழியத்திற்கு கடந்து செல்லும்போது அவருடைய சுவிசேஷமாகிய அந்த பாதரட்சைகளை தொடுத்துக் கொள்வார்களாம். இந்த வயதான காலத்திலே என் கால்களை பலப்படுத்தும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்து விட்டு கடந்து செல்வார்களாம். முழு பலனை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்துவிட்டு வீட்டுக்கு வருவார்கள். வயதான காலத்தில் அவர்கள் எடுத்த முடிவு எப்படிப்பட்ட ஒரு முடிவு என்று பார்த்தீர்களா? தேவ சமூகத்திலே தன்னை அர்ப்பணம் செய்தார்கள். அவர் தொட நம்முடைய கால்கள் பலனடையும். இங்கே தானியேலுடைய வாழ்க்கையிலே அது நடந்தது. திடன்கொள் திடன்கொள் என்று திரும்ப திரும்ப அவனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை பேசினது. பிரியமான புருஷனை, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே புருஷராக இருங்கள், பலன் அடையுங்கள், திடன் கொள்ளுங்கள். நம்மை பிதாவாகிய தேவன் திடப்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போவது பிதாவினுடைய சித்தமே அல்ல. எல்லாரையும் தேவன் திடப்படுத்த அறிந்திருக்கிறார். நம்ம இந்த ஒருத்தரையுமே நம்ம அற்பமாக எண்ணவே கூடாது ஒருபோதும். இன்றைக்கு அநேகரை அற்பமாக எண்ணுகிறார்கள், தங்களை மேன்மையாக எண்ணுகிறார்கள். ஒருவரும் கெட்டு போவது பிதாவினுடைய சித்தமே அல்ல. எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். எல்லாரும் அவருடைய சமூகத்திலே மனம் திரும்பும் போது அவர்களை திடப்படுத்த அவர் அறிந்திருக்கிறார். முழு பலனை அவருடைய சமூகத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் இருப்பதாக பரிசுத்தமான வேதாகமும் சொல்லுகிறது. மத்தேயு 18வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம்,
இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் இருக்கிறார்களாம். அவர்கள் எப்போதும் பரமபிதாவை தரிசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அங்கே யோசேப்புக்கு தேவதூதன் அனுப்பப்பட்டான். மரியாளுக்கு தேவதூதன் அனுப்பப்பட்டான். இந்த செய்திகளை தேவதூதர்கள் கொண்டு சென்றார்கள். அதே போல ஒவ்வொருவருக்கும் தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என வசனம் சொல்லுகிறது. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் அந்த தேவதூதர்கள் பலப்படுத்த அறிந்திருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இரத்த வேர்வை சிந்தத்தக்கதாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போது தேவ தூதர்கள் அவரை பலப்படுத்தினார்கள் என வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, தேவன் ஒருபோது நம்மை கைவிட்டு விடுவதே இல்லை. சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட பிதாவாகிய தேவனை நாம் தொழுது கொண்டு வருகிறோம். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. அவர் நம்மை காண்கிற தேவன், நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கிற தேவன். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். ஆக உங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை விட்டுவிடாது நீங்கள் செய்யுங்கள். அதைத்தான் இந்த வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு உணர்த்துகிறார். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஐந்தாவதாக 1 கொரிந்தியர் 16:14 வசனம் சொல்லுகிறது, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்ய கடவுது. Let all your things be done with charity. அன்புதான் இருக்கிறதுலே பெரியது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் செயல்பட வேண்டுமா? அன்போடே செய்ய வேண்டும். நாம் நிறைய காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் அன்பில்லாமல் அநேக காரியங்களை செய்து விடுகிறோம். அன்போடு நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என வேதம் சொல்லுகிறது. நிறைய நற்காரியங்களை செய்கிறோம். அந்த இடத்துல நீங்க செய்துட்டு கடைசியா கோபப்படுங்க, நீங்க செய்த எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஏனென்னா அந்த கோபம் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். ஆக உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்ய வேண்டும். மற்றவர்களை அன்பாக நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி கணவனை நேசிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சபையை நேசிக்க வேண்டும். சபையாருக்காக நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். இந்த அந்யோன்ய அன்பிலே நாம் வளர்ந்து பெருக வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமான வேதாகமும் இதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது. கொலோசியர் 3:24 வசனம், எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாக செய்யுங்கள். பொதுவாக செய்யக்கூடியவர்கள் பார்வைக்காகவே செய்யும்படியாக விரும்புகிறார்கள். நாம் பார்வைக்காக ஒரு காரியத்தை செய்வோம் என்றால் நாம் பலனை இழந்து விட்டோம். வலதுகை சேர்த்துறது இடதுகைக்கு தெரியக்கூடாது. அந்த விதமாக செய்ய வேண்டும், கணக்கு இல்லாமல் செய்ய வேண்டும். கர்த்தர் நம்முடைய விஷயத்திலே எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். கணக்கெல்லாம் ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்திலிருந்து நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அவருக்கு நாம் கணக்கு பார்ப்போம் என்றால் நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆகினாலே நாம் மனதில் என்ன தீர்மானிக்கிறோமோ அதை மனப்பூர்வமாக நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். 3 யோவான் 5-6 வசனங்கள் காயினுடைய அன்பை பற்றி அங்கே யோவான் குறிப்பிடுகிறார். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். இந்த காயு சத்தியத்தை நேசித்த ஒரு நபர், சத்தியத்திற்காக வாழ்ந்த ஒரு நபர்.
முதல் நூற்றாண்டிலே சபையிலே ஒரு சாட்சியுள்ள ஒரு மகனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். எனவே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது பிரியமானவனே என்று எழுதுகிறார். நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். செய்கிறோம், அதை நம்ம உண்மையாய் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். மாய்மாலமாக, ஒரு முகஸ்துதிக்காக, மற்றவர்களுடைய பார்வைக்காக எதையும் நாம் செய்யவே கூடாது. ஏனென்றால் அதை அன்போடு கூட செய்யணும். அதுதான் அவர் வலியுறுத்துகிறார். நம்ம எதை செய்தாலும் அன்போடு கூட செய்யணும். செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அது சகோதராக இருந்தாலும் சரி, அந்நியர்களாக இருந்தாலும் சரி. சில பேர் அந்நியர்களை புறம்பாக்குவார்கள். அந்நியர்களை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அறியாமல் தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டு ஆபிரகாம். அறியாமல் வந்த விருந்தாளிகளை ஏற்றுக்கொண்டார், அந்நியர் என்று எண்ணி. ஆனால் உண்மையிலே அவர்கள் யார்? தேவ தூதர்கள். ஆக ஒரு சோதனை வருகிறது. நமக்கு கூட அந்த விதமாக சோதனை வரலாம். அதனால அந்நியர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக சத்தியம் வெளிப்படும். அவர்கள் ஜீவனுள்ள தேவனை அடையாளம் கண்டு கொள்வதற்கு அது பேருதவியாக இருக்கும். அந்த விதமாக நீங்கள் செய்து பாருங்கள். அதைத்தான் வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். காரிவை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொன்னார்கள். இன்னைக்கு சபையில் கூட சாட்சி என்ற ஒரு நேரத்தை ஒதுக்கி சாட்சி சொல்ல வைக்கிறார்கள். அது பரிசுத்தமான வேதாகமத்துக்கு விரோதமான காரியம். நம்மை குறித்து நாமே சாட்சி சொன்னால் அது இந்த சாட்சி மெய்யாயிராது, அது பொய் சாட்சியாக மாறிவிடும். பொதுவாக சாட்சி என்றாலே மற்றவர்கள் தான் நம்மை குறித்து சொல்ல வேண்டும். இங்கே வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாய் இருக்கும் என்று காய்வுக்கு எழுதியிருக்கிறார். ஆக காய்வு ஒரு உண்மையான ஒரு சகோதரன், சத்தியத்திற்காக நிலைத்திருந்த ஒரு சகோதரன், உண்மையும் உத்தமும் உள்ள ஒரு சகோதரன் என்று நாம் பார்க்கிறோம். இந்த விதமான சகோதரர்களை நாம் உருவாக்க வேண்டும். சபையிலே நாமும் அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆக 5 காரியங்களை குறித்து நாம் தியானம் செய்தோம். விழித்திருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள். 5வதாக உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுள். அப்படி நீங்கள் செய்யும்போது நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர் பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். இந்த வசனங்களுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இவைகளின்படியாக நம்மை நாம் மாற்றி அமைத்துக் கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வெற்றி நடைபோடுவோம் என்றால் வல்லமையுள்ள கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். நமக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லாவற்றையும் நாம் ஜெயிப்பதற்கு இந்த வசனங்கள் நமக்கு பேருதவியாக இருக்கும். நாம் விழித்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, 5 காரியங்களை நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தின் துணை கொண்டு கற்றுக்கொண்டோம். இந்த 5லே நிலைத்திருந்து அபரிவிதமான ஆசீர்வாதங்களை உங்களுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சி நேயர்கள், அன்பின் சகோதர சகோதரிகள் யாவரையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமான கரத்தினாலே ஆசீர்வதித்து சத்திய வசனத்தின் மூலமாக அவர்களை வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். Now we thank you, our God, and praise your glorious name. Let us kneel before the Lord, our Maker. Sing to the Lord with thanksgiving. Sing praise to our God. Amen. இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். வாருங்கள், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிடக் கடவோம்.
Amen program on YouTube channel. May God bless you all.